நம்ம காலையில் என்ன மூடில் எந்திரிக்கிறோமோ அன்றைய நாள் பொழுதுமே அந்த மூடு தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து எல்லாருக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். நடந்திருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் உமா. இன்றைக்கி நான் காலையில் என்னோடய ரொட்டீனை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் அந்த அத்தை பால் கொண்டு வந்தாங்க. பால் கொண்டு வந்ததை வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சரி அவன் அதையும் கேட்டுட்டு வந்து தம்பிக்கு வந்து காஃபி கேட்டான். காஃபி போட்டு கொடுத்துட்டு நானும் சாரும் வந்து டீ குடிச்சிட்டோம். காலையிலேயே அவனுக்கு மட்டும் பால் வச்சுருந்தேன். ஏன்னா நான் வந்து சாயந்தரம் வாங்குகிற பாலை தான் காலையில் யூஸ் பண்ணுவேன். காலையில் வாங்கி நம்ம வச்சுட்டோன்னா சாயந்தரம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்க கொண்டு வர டைமுக்கு வந்து காலையில் வந்து 6:30 மணிக்கு தான் பால் கொண்டு வருவாங்களா. நமக்கு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே டீ காஃபி வேணும். அதனால் சொல்லிட்டு அவங்க முந்தின நாள் வாங்குறத தான் காலையில் யூஸ் பண்ணுவேன். இதை பார்த்துட்டு இருக்கும்போது டீ போட்டு கொடுத்த உடனே காய்கறிக்காரர் காய் கொண்டு வந்தார். அவங்ககிட்ட இந்த இவ்வளோ காயுமே 100 ரூபா, கரெக்டாக 100 ரூபா வச்சுது. அது வாங்கிட்டு அதில் என்ன வைக்கலான்னு யோசிச்சு அந்த 2 பாவக்காய் இருந்தது. போனதெல்லாம் பாவக்காய் பொரியல் பண்ணது. பையனுக்கு நான் கொடுக்கல. ஏன்னா அவன் வந்து சாப்பிடுவான் பாவக்கான்னு தெரியும். இருந்தாலும் சரி அன்றைக்கி கசக்கும் அப்படின்னு ரொம்ப கசப்பாக இருந்தது. ஒரே பாவக்காய் பெருசாக ஒயிட் கலரில் வாங்கிட்டு வந்தாரா, நல்ல கசக்கு அப்படின்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் கசப்பாக தான் இருந்தது. அதனால் அதை கொடுக்காம அவனுக்கு வந்து உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவனுக்கு தெரியாது நான் வந்து பாவக்காய் பொரியல் வச்சது தான் அவனுக்கு தெரியும். உருளைக்கிழங்கு வச்சது அவனுக்கு தெரியாது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் 2 உருளைக்கிழங்கை போட்டு அவனுக்கு பொரியல் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அப்புறம் அவன் ஸ்கூலில் போய் திறந்து பார்த்துருக்கான். பார்த்துட்டு பாவக்காய் பொரியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாதி உருளைக்கிழங்கு தான் சாப்பிட்டான். அவனுக்கு பிடிக்கும். இருந்தாலும் ஏன் எனக்கு பாவக்காய் வைக்கல அப்படின்னு சொல்லி கோவத்தில் அதை சாப்பிடல. பாதி உருளைக்கிழங்க கொண்டு வந்துட்டான். ஏன்டா நீ திருப்பி கொண்டு வந்துட்டேன், பிடிக்கலையா அவனுக்கு அப்படின்னு கேட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்சிது. அதனால் எனக்கு நீங்கள் பாவக்காய் தராமல் நீங்களே சாப்பிட்டுட்டீங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருந்தான். சரி அன்றைக்கி பாவக்காய் அவனுக்கு வாங்கி வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவக்காய் பொரியல் பண்ணியது. அவனுக்கு பாவக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் பொரியல், அப்புறம் நம்ம பாவக்காய் போட்டு சாம்பார் அதை வச்சா நல்லா சாப்பிடுவான். அவியல் துவரன்லாம் சாப்பிட மாட்டான். இது 2 ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. கசப்பாக இருந்தாலும் சாப்பிடுவான். அதனால சரி பாவக்காய் வாங்கி அதை கட் பண்ணிவிட்டு அந்த அவனுக்கு ரவுண்டாக இருக்கணும். அந்த பாவக்காய் வந்து 2ஆக கட் பண்ணி அதை நடுவில் உள்ளதை எடுக்கலான்னு பார்த்தானா, இல்லை ரவுண்டாக பண்ணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அந்த ஷேப் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ரவுண்டாக இருக்கிறது. அதனால் அப்படியே கட் பண்ணி அவனுக்கு வந்து பொரியல் பண்ணி கொடுத்துடலான்ட்டு அதையும் கட் பண்ணியாச்சு. குழம்பு தான் என்ன வைக்கணும் ஒரே யோசனையாகவே இருந்தது. ஏன்னா டெய்லி சாம்பார் தீயல் இப்படியே வச்சுட்டே இருக்கிறது தான். நான் ஒரு 5 குழம்பு திருப்பி சாப்பிட்றது என்னமோ ஒரு கஷ்டமாக இருந்தது. எனக்கே பிடிக்கல, என்னடா இது அப்படின்னு. அப்புறம் என்னென்னு சரி வெண்டைக்காய் வாங்கினது இருந்து அதை போட்டு காரக்குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று பார்த்திங்கன்னா சாருக்கு கொஞ்சம் ஜலதோஷமாக இருந்தது. அதனால் சுக்கு காப்பி போட்டு வச்சுருந்தேன். அதையும் சூடு பண்ணி அவருக்கு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பாவக்காவை பொரியல் பண்ணிடலான்னு பாவக்காய் பொரியல் பண்ணும்போது 2 பெருஞ்சீரகம் தாளித்து நம்ம வந்து பொரியல் பண்ணோன்னா அந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். அந்த பெருஞ்சீரகத்தோட மணத்தில் நல்லாயிருக்கும். ஆனால் நல்லெண்ணெயில் தான் வந்து இதை பொரியல் பண்ணணும். நம்ம தேங்காய் எண்ணெய் இல்லை கோல்டு வின்னர்லாம் யூஸ் பண்ணோன்னா அந்த அளவுக்கு கசப்பு எடுக்காது. இந்த நல்லெண்ணெயில் தாளித்தோன்னா நல்லா வந்து கசப்பு எடுக்கும், நல்லாவும் இருக்கும். பாவக்காய் வந்து இந்த மாதிரி தான் நான் பொரியல் பண்ணுவேன். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம், வெறும் பாவக்காய் மட்டும்தான். இதில் நல்லெண்ணெயில் தாளிச்சிட்டு கடுகு பெருஞ்சீரகம் அப்புறம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிட்டோன்னா அது வந்து வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இந்த 2 பவுட்ரு மட்டும்தான். இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துட்டோன்னா பொரியல் ரெடி ஆயிரும். நான் வந்து கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பொரியலுக்கு வந்து ரொம்ப போட்டோன்னா காரம் ரொம்ப அதிகமாகிட்டுனா சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு அது மாதிரி உப்பு போட்டு மூடி வச்சுட்டோன்னா வெந்ததுக்கப்புறமா பவுட்ரு 2ஐயும் சேர்க்கணும். அப்புறமா பார்த்திங்கன்னா காலையில் ஆப்பத்துக்கு வந்து மாவை எடுத்து நான் ரெடியாக வச்சுட்டேன். ஆப்ப மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இந்த ஒரு வேளைக்கு தான் 10 ஏன்னா அரைச்சதே வந்து 2 வேளைக்கு தான் நான் அரைச்சேன். இந்த ஒரு வேலையை சரி இன்றைக்கி அதை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி வச்சு ஆப்பம் செஞ்சிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு சட்னியை அரைச்சிட்டு தேங்காய் வந்து சாறு திருவி கொடுத்தாரு. அதனால் அதையும் அரைச்சாச்சு மிக்சியில். இதுக்கு வந்து காஞ்ச மிளகாத்தூள் அது மிளகாத்தூள் போட்டு நம்ம சட்னி அரைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பையனுக்கு வந்து பால் தான் வேணும் கேட்பான், அந்த தேங்காய் பால் தான் வேணும் கேட்பான். அவனுக்கு அதை ரெடி பண்ணணும். இதில் வந்து நான் வந்து சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி போட்டு தாளித்தோன்னா அது வாசனை சூப்பராக இருக்கும். அந்த தாளிக்கிற ஸ்மெல்லே கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் இந்த வெங்காயத்தை போடணும். முதல்லே போட்டுருந்தா கூட இந்த வாசனை வராது. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை இந்த உளுந்த பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம வந்து சட்னியை சேர்த்து வதக்கிட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிட்ட அப்புறம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. நம்ம சாம்பார் இந்த குழம்பெல்லாம் கொதிக்கிற மாதிரி தளதளான்னு கொதிக்கக்கூடாது. அப்படியே சுற்றி நுரைச்சி வர்ற டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதில் வந்து பெரிய பச்சை வாசனையெல்லாம் ஒன்றும் இருக்காது. மிளகாத்தூள் போட்டதுனால சுற்றி பொங்கி வரும்னா அந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் இப்போது இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்க்கலை, வெறும் தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சேர்த்தா சாறு சாப்பிட மாட்டார், அவருக்கு வந்து பொட்டுக்கடலை சட்னியே பிடிக்காது. அதனால் இது சாதாரண தேங்காய் போட்டு தேங்காய் சட்னி வச்சாச்சு. அவருக்கு ஆப்பமும் சட்னியும். ஆப்பம் வந்து இந்த பச்சரிசி மட்டும்தான் அரைச்சிருந்தேன். இப்போ தேங்காயெல்லாம் போடலை, பச்சரிசியும் சாதமும் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ அதை ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வச்சுருவேன். ஏன்னா என் கைக்கு வந்து புளிப்பே வராது மாவு. அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வச்சுருவேன். வெளியே வச்சுட்டு அப்புறமா வந்து எப்போ தேவையோ அதுக்கு ஒரு 5 hours முன்னாடி கொஞ்சம் தோசை மாவு எடுத்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா புளிப்பாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சர்க்கரை, உப்பு, சோடா உப்பு இது 3 மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா நல்லா சாஃப்டான வெள்ளை ஆப்பம் ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருச்சு. அவனுக்கு ரெண்டு சுட்டு அவனுக்கு கொடுத்துட்டோன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவான். 2வது தான் சார் கிளம்புவார். அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு தான் அவர் போவார். அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு இறக்கி வச்சிட்டோன்னா அது ரெடி ஆயிரும். காலையில் என்ன குழம்பு வைக்கிறது, கூட்டு வைக்கிறது, இது ஒரு பெரிய யோசனையாகவே இருக்கும். என்னடான்னு காய் பார்த்தானா இன்றைக்கி நேற்று வந்து ஃப்ரிட்ஜில் பார்த்தா வெறும் வெள்ளரிக்காவும் 2 பீன்ஸு மட்டும்தான் கிடந்தது. அதை வச்சு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு ஒரே யோசனை. சரி, நல்ல வேலையாக காலையில் வந்து காய்கறிக்காரரும் மலைக்கறி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தனால சரி கடன்னு இதை வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் காரக்குழம்புக்கு வந்து எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம், பூண்டு கொஞ்சம் உரிச்சு தந்தார் சார், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தூளெல்லாம் போட்டு வச்சிட்டோன்னா காரக்குழம்பு ரெடி ஆயிரும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். 10 minutesலேயே நான் இந்த குழம்ப வச்சு கொடுத்து விட்டுட்டேன். ஏன்னா நான் காலையில் குளிக்க இறங்கினதுனால லேட் ஆகிடுச்சு கொஞ்சம். எப்போவுமே சார் போய் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் நான் வந்து வீடெல்லாம் இது க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு தான் குளிப்பேன். சரி இன்றைக்கி காலையிலே சுடு தண்ணி வச்சு குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிட்டேன். குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வேலையை ஆரம்பித்ததுனால இன்றைக்கி வந்து லேட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுட்டு 4 வெண்டைக்காய் தான் போட்டேன். நிறைய வெண்டைக்காய் போட்டால் எப்படியும் வெண்டைக்காய் மிச்சம் வரும், அது அவ்வளோத்தையும் நான் தான் சாப்பிடணும். அதனால் எனக்கு 4 போதும் அப்படின்னு சொல்லிட்டு 4 வெண்டைக்காவை மட்டும் போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது காஷ்மீரி சில்லி பவுட்ரு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டோன்னா அவ்வளோதான். அதை விட்டு கொதிக்க வச்சிட்டோன்னா நம்மளுக்கு இது காரக்குழம்பு ரெடி ஆயிரும். இது வந்து மெனக்கடே இல்லாமல் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு இது. அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் உரப்பாக இருக்கும் சாப்பாடில் ஊற்றி. நிறைய செய்யணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சமாக செஞ்சால் போதும். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு இருந்தாலே போதும், நம்ம சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்றலாம். எனக்கு வந்து இது எப்பயாவது சாப்பிட்லாம், ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த அவசரத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் வச்சேன்னா சாப்பிட்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நல்லா சுண்டிடுச்சு. பையனும் கிளம்பிட்டான். நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாமா பக்கத்தில் இருக்காங்க. அவங்க வந்து இந்த வயலெல்லாம் பார்த்துக்குறாங்க. அவங்க வந்து ஒரு வாழைத்தாள் எடுத்து வாழைக்கொலை கொண்டு வந்தாங்க. ஏற்ற வாழைக்கா இந்த தோட்டத்தில் விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிராமத்தில் இருந்தால் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வசதி. நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறி பழம் எல்லாம் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த கொலை தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. பாதி காயாக இருக்குது, பாதி பழமாக இருக்குது. பழத்தில் வந்து ஒன்று வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அதை கொஞ்சம் கழித்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது கீழே இப்படி இந்த மாதிரி வைப்போம்ல, வைக்கும்போது அந்த இடத்துல அடிப்பட்ட மாதிரி இருந்தது. அதை வந்து கொஞ்சம் கழித்து சாப்பிடணும். எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிடலாம். இது வீடெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணிவிட்டு இனி இதெல்லாம் எடுத்து ஒதுங்க வைக்கணும். இந்த வாழைக்கொலையை வந்து நான் அப்படியே கிச்சனில் வைக்க முடியாது. ஏன்னா எலி வேலை பார்த்துருவாங்க அவங்க வேலையை. அதனால் அதை எடுத்து எல்லாமே சேஃப்டியாக வைக்கணும். இங்கே கிச்சனில் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், மேடையெல்லாம். இனி இந்த பாத்திரத்தை எவ்வளோத்தையும் தேய்க்கணும். இந்த பாத்திரம் தேய்க்கிற வேலை வந்து ஒரு பெரிய வேலை. கடைசியாக தான் இந்த வேலையை செய்வேன். ஏன்னா நம்ம வந்து முதலே நடுவில் தேய்ச்சிட்டு இருந்தால் எனக்கு கை ஈரமாக இருந்தால் வேலை செய்ய பிடிக்காது. கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அதை கோழிங்களுக்கு கொண்டு போய் போட்டுட்டு வந்துட்டு இந்த பாத்திரத்தையெல்லாம் தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு நடுவில் ஒவ்வொரு பாத்திரத்தையும் கழுவிட்டு நைட்டியில் வந்து நம்ம தொடச்சிடுறோமா, நைட்டியும் நல்லா ஈரமாயிரும். எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்ன இது நைட்டி ஈரமாயிட்டுனா அது கொஞ்சம் நேரம் ஆகுதும் காயறதுக்கு. எல்லா நைட்டியோடையும் சைடில் 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கலர் அந்த இடத்து மட்டும் ஃபேட் ஆயிரும். நம்ம எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சிட்ருக்கும்போது டக்குன்னு கையை வந்து நைட்டியில் தொடச்சிருவோமா, அது வந்து ஈரமானவுடனே ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நடுவில் நான் வந்து பாத்திரம் தேய்க்க மாட்டேன். சரி வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மொத்தமாக தேய்ச்சி கவுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுருவேன். இங்கே இந்த தண்ணி வேறு மோட்டர் போட்டு ஆஃப் பண்ணணுமா, சரி அதுக்கு வேண்டி எப்போ முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். உங்களுக்கு லவ் பேர்ட்ஸோட சத்தம் கேட்குதா? என்னோடய பேக்ரவுண்டில் வந்து லவ் பேர்ட்ஸோட சத்தம் கேட்கும். ஏன்னா அவங்க வந்து கிச்சன் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எப்போவும் கலக்கலான்னு சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அது அந்த சவுண்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப ஓவராக சவுண்டு போட்டால் பிடிக்காது. அந்த அப்பப்போ கொஞ்சம் சவுண்டு கேட்கும்ல, அது வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். அதனால தான் கிச்சன் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். ஆனால் சார் அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை எடுத்துகிட்டு போய் பின்னாடி கொண்டு வைக்கணும். இந்த இடம் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக கிடக்கு, அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் தான் வேண்டாம், அந்த சத்தம் கொஞ்சம் நல்லா இருக்குது, நமக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக காலையில் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். காக்கா குருவிங்களோட சவுண்டு இதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தூரத்தில் கோயிலில் பாட்டு இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வந்து சிட்டி சைடில் இருந்தால் காலையிலேயே வண்டி சத்தம் தான் கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிரும். காலையில் எழுந்தோடனே இப்போ ஹார்ன் சவுண்டு தான் கேட்கும். இங்கே அப்படி இல்லை. இங்கே வந்து நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து காற்றடிக்கிறது, மரத்தோட சவுண்டு, அந்த மாதிரிலாம் கேட்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து கேட்குறது பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து கிராமத்தில் இருக்கிறது, எனக்கு சிட்டியில் டவுனில் இருந்திருக்கேன். அங்கே இருக்கிறத விட எனக்கு இங்கே இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இயற்கையான அந்த காற்று இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மத்தியான நேரம்லாம் அவ்வளோ அமைதியாக இருக்கும். சத்தமே இருக்காது, அவ்வளோ அமைதியாக இருக்கும். அமைதியான ஊர், நல்ல தண்ணி, காற்று எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது எங்கள் ஊர். ஆனால் இப்போ வந்து எங்கள் டவுனில் இருந்து எங்கள் ஊருக்கு வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இயற்கை தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்சஸ் நிறைய பார்த்துருக்கேன். ஏன்னா 2 சைடுமே ரொம்ப நல்லா இருக்கும். நேச்சரை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக பில்டிங்காக வந்துட்டுருக்கு. ரோட் சைடு ஃபுல்லாகவுமே பில்டிங். அப்போ பில்டிங் வர நமக்கு பின்னாடி இருக்க அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் அப்படியே மறைச்சிட்டே வராங்க. அதனால் அது இங்கேருந்து டவுனுக்கு போகிற வழி வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருது. இனி போக இதுவும் சிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னா இங்கே வரைக்கும் வந்துருமோ அப்படின்னு தோணுது. அது இங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் இதை சுற்றி இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாமே தோப்பு, இந்த வயல் இதெல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது.
உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பிடிக்கும்னு சொல்லுங்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் பிடிக்குமா, அந்த நீங்கள் வந்து நேச்சரை என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத இந்த கமெண்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேத்துக்கு நேச்சர் பிடிக்கும் அப்படிங்கிறது. எல்லாத்துக்கும் பிடிக்கும், இருந்தாலும் அதை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு இது வேணும்ல, அதுக்காக தான் கேட்டேன். என்னைய மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணுறீங்களான்னு நானும் தெரிஞ்சுக்கலாம்ல, அதுக்காக தான். அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து இந்த இவ்வளோ பாத்திரத்தையும் தேய்ச்சிட்டேன் பாருங்க. அப்புறம் வந்து கரண்ட்டு காலையில் போய் வந்துகிட்டே இருந்தது. அதனால் எனக்கு வந்து இந்த மோட்ரு போட முடியல, கையில் தான் எடுத்து வச்சுட்டு கழுவிட்டு இருந்தேன். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ துணி காய போடணும், அந்த இதெல்லாம் பார்க்கணும். கோழிங்களை காலையிலேருந்து நான் பார்க்கவே இல்லை. அவங்கள போய் பார்த்துட்டு அவங்கள என்ன எப்படி இருக்காங்கன்னு அதையும் பார்க்கணும். நான் நேற்று சொன்னோம்ல, உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு இங்கே வந்து கோழிக்கு தாய் கோழி ஒன்று, கருப்பு கோழி ஒன்று இருக்குது. அது வந்து முட்டை இட்டுட்ருக்கு. நான் டெய்லி முட்டை போட சவுண்டு கேட்குது, ஆனால் போய் பார்த்தா முட்டையை காணும். ஆனால் இது காக்கா எடுத்துறது போல் இருக்குது. நான் வந்து கூடோட கதவை வந்து திறந்து விட்டுருக்கேன். அது வந்து 2 பேர் முட்டை போடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு 2 பெட்டி வச்சுருக்கோம். ஆனால் வந்து பெட்டிக்குள்ளே போடாமல் கூட்டுக்குள்ளே போய் தான் போடுறாங்க. வந்து பார்த்தா முட்டை ஒன்றும் காணும். என்னடா 3 கோழி முட்டை போடக்கூடியது இருக்குது, ஆனால் ஒன்று கூடயா முட்டை போடல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று சாயந்தரம் பார்த்தா வேப்ப மரத்துக்கு கீழே முட்டை ஓடு கிடக்கு. அப்போ காக்கா எடுத்துகிட்டு போல இருக்குது. நான் ஒரு நாள் பார்க்கவும் செஞ்சேன். அந்த கதவு மேலே உட்காந்துட்டு, இந்த கூட்டோட கதவு மேலே உட்காந்துட்டு கத்திட்டு இருந்து. அப்போ காக்கா தான் எடுத்துருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு, அப்போ நீ அதை வந்து செட் பண்ணணும். நான் சார்ட்ட சொன்னேன், பெட்டி எடுத்து மேலே வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அவர் செஞ்சாரா என்னன்னு தெரியல. எல்லாமே போய் பார்க்கணும். துணியை காய போட்டுடலாம். காய போட்டுட்டு அந்த வேலையை பார்த்தோன்னா கையில் அழுக்காகும்ல, அதுக்காக தான் சரி துணி துவைச்ச துணி மிஷினில் இருந்ததோ அதை எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டுட்டேன். இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த மரம் செடி கொடி எல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கப்புறம் காற்று நல்லா அந்த காற்றடிச்சிட்டு இருந்தது. இதை காய போட்டுட்டு அப்புறமா போய் அந்த பெட்டியெல்லாம் சரி பண்ணணும். வந்து காலையிலே வந்து இது குளிச்சுட்டுன்னு சொன்னால, குளிக்கும்போதே துணியெல்லாம் துவைச்சிட்டு மிஷினில் போட்டுட்டேன். ட்ரையருக்கு ட்ரையர் எல்லாமே காஞ்சிருந்தது. சரி எடுத்து காய போட்டுடலாம். காஞ்ச துணியெல்லாம் எடுத்துருவோம். ஏன்னா காலையிலே வெயில் நல்ல சுரியர்னு வெயில். நேற்று காயப்பட்ட துணி எல்லாமே நல்லா காஞ்சு சூடாக இருந்தது. சரி அப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு துணி காயவும் போட்டாச்சு. நமக்கு காலையில் வந்து சுறுசுறுப்பாக வேலை நடக்கும். ஒரு 10 மணிக்கு மேலேலாம் அப்படியே டவுன் ஆயிரும், எனர்ஜி எல்லாமே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தாய்க்கோழியை பாருங்கள், எல்லாமே அங்கே உட்காந்துருக்காங்க வரிசையாக. அங்கே கூட்டிகிட்டு போய் நிற்கிது, எல்லாம் உள்ளே போய் கிடக்குது. சரி அவங்க நிற்கட்டும். பார்த்தா சார் எடுத்து பெட்டியை மேலே வச்சுருக்காரு, கதவையும் சாத்தியிருக்காரு. ஆனால் பாருங்கள், இந்த பெட்டியில் கீழே வலை இருக்கிறதுனால ஏறாதுங்க. அந்த வலையை எடுத்துகிட்டு நம்ம மாற்றி வைக்கணும். அதை இந்த பெட்டியில் தான் இந்த கோழிங்க அடை வச்சு குஞ்சு பறிக்கிறது எல்லாமே. அதுக்குன்னே ஒரு பெட்டியை தனியாக வச்சுருக்கு. ஆனால் கரெக்டாக இந்த பெட்டியில் வந்து முட்டை விட்டுருவாங்க. இப்போ என்னமோ அந்த பெட்டியில் ஏறவே மாட்டேங்குது ஒன்றும். சரி எடுத்து மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலையை வந்து பெட்டியை மூடி வைக்கிறதுக்கான வலை, அதை எடுத்து கீழே வச்சதுனால அதில் ஏற மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இருட்டாக இருந்தால் தான் முட்டை விடுறதுக்கு வந்து உட்காருவாங்க. இந்த கூட்டுக்குள்ளே உட்காந்தோன்னா அவங்களுக்கு ஒரு இருட்டு ஃபீல் ஆகும். அதனால தான் கூட்டுக்குள்ளே போய் போட்டுடுறாங்க. சரி பெட்டியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் மரவாக வச்சு கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து பெட்டிக்குள்ளேயே போட்டுருவாங்க. இந்த கூட்டோட 2 கதவையும் சாத்தி நான் சாரே சாத்திட்டு போயிட்டார். அதனால் அதை எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் 2 மூடி வச்சு உள்ளே இருக்க பெட்டியவே மரவாக வச்சாச்சு. அப்புறம் வந்து கிளிங்களெல்லாம் பார்த்தாச்சு. காலையில் இவங்களெல்லாம் ஒரு தடவை போய் அட்டண்டன்ஸ் போடலைன்னா நம்மளுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அதனால போய் பார்த்தாச்சு. இந்த கூட்டில் பார்த்திங்கன்னா இவங்க 5 பேர் பசங்க, அப்பா
அப்பாவும் பிள்ளைங்களும் மட்டும் இந்த கூட்டில் இருக்காங்க. இவன் தான் கடைக்குட்டி. அவன் கீழே உட்காந்துருக்கு, பறக்க முடியாமல் உட்காந்துருக்கு. இந்த செவரை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த செவத்தில் கீழே இருக்க அவ்வளோத்தையுமே இவங்க தான் சாப்பிட்டாங்க. எல்லாம் சுரண்டி 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 அந்த கீழே உட்காந்து இந்த கூட்டோட்ட அளவுக்கு அப்படியே சுரண்டி ஒவ்வொரு கட்டத்துக்காக சுரண்டி 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 மேலே பார்த்து வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கால்சியத்துக்காக இந்த மண்ணை சுரண்டி தான், சுண்ணாம்பு மண் தானே இதெல்லாம், அதனால் அதை சுரண்டி சுரண்டி சாப்பிட்றாங்க. இந்த மேலே கூட்டில் லெஃப்டில் இருக்கவங்க தான் அம்மா கிளி. அவளோட பொண்ணு தான் அந்த பக்கத்தில் கூட்டில் இருக்கிறது. அவளோட பிள்ளைங்க தான் இதெல்லாம். அது பாட்டியை மாதிரியே இருக்குது ஒரு மஞ்சக்கிளி. இந்த மஞ்சக்கிளியோட கண் வைத்திங்கன்னா ரெட்டாக இருக்கும். பாட்டியை மாதிரியே இருக்கா. அப்படியே அந்த ஜெனட்டிக் வருது பாருங்கள். இவங்களை பார்த்தா நமக்கு எந்த கஷ்டமுமே மனசில் இருக்காது. பார்த்தா இதை பார்த்துட்டே இருக்கலாம், அப்படியே நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம் அவங்க விளையாடுறத பார்த்தா. இந்த நவரப்பச்சில் இருக்குல்ல, நான் இந்த ஸ்லேட்டெல்லாம் முன்னாடி அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அழிக்கிறதுக்கு நம்ம டஸ்டர் மாதிரி அழிப்போம். எழுதுறத வந்து குச்சி வச்சு எழுதுறத இந்த நவரப்பச்சிலை வச்சு தான் அழிப்போம். நல்லது இது. அதை வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. அதை பாருங்கள் எவ்வளோ குஷின்னு. அதை போட்ட உடனே அப்படியே வந்து திங்கிறதுக்கு வருவாங்க ஓடியே. நான் நிற்கிறதுனால பயந்துட்டு கீழே இறங்காமல் இருக்காங்க. கொஞ்சம் தள்ளுனா சாப்பிட்ருவோம். துளசி, புதினா, மல்லிக்கீரையெல்லாம் போட்டாச்சுன்னா அவ்வளோ குஷி எல்லாத்துக்குமே சாப்பிட்றது. இந்த பாட்டை வந்து மாற்றணும்னு நினச்சேன். ஆனால் அதில் வந்து இந்த மஞ்சக்கிளி வந்து முட்டை விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே இருந்து இறங்கவே மாட்டேங்குது. இப்போ தான் வந்திருக்கு வெளியே பாருங்க, டக்குன்னு உள்ளே போயிடுச்சு. முட்டை விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சரி, அது நம்ம கை வச்சிட்டோன்னா முட்டையெல்லாம் தூக்கி வெளியே தள்ளிடும். அதனால் அது எடுக்கலை. சரி இருக்கட்டும், ஒரு வேளை குஞ்சு பொரிச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை. அது வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்தது அந்த பாட்டு. எச்சம் போட்டு அப்படியே ஒரு மாதிரியாக இருக்கேன். சரி மாற்றிடலான்னு பார்த்தேன். இல்லை வேண்டாம், அப்புறம் மாற்றிக்கலாம். அம்மா கிளி வந்து குஞ்சுங்க கொஞ்சம் பெருசான உடனே அதை வந்து வெளியே துரத்தி விடுது. துரத்தி விட்டு வெளியே போன்னு கொத்தி அது தலையெல்லாம் புண்ணாக்கி கொன்று போடுது. அதனால இந்த தடவை குஞ்சு பொரிச்ச உடனே என்ன கொஞ்சம் வளர்ந்த உடனே என்ன பண்ணேன், அது கொஞ்சம் அக்ரெசிவாக ஒன்றை கொத்த ஆரம்பித்த உடனே எடுத்து அதை இன்னொரு கூட்டில் விட்டுட்டோம். அதனால குஞ்சுங்கள்லாம் கொஞ்சம் சேஃப் ஆயிடுச்சு. அப்பா கிளி வந்து நல்லா ஃபீட் பண்ணுது. அதனால் ஒரு ஆளை விட்டுருக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் பிடிக்குமாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட சவுண்டு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனியாக இருக்கும்போது இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம டைம் போகிறதே தெரியாது. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். இவங்களையும் பார்த்தாச்சு, இவங்களுக்கு அட்டண்டன்ஸ் போட்டாச்சு. அவ்வளோதான். இவன் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இன்னை வேலையை முடிக்க வேண்டியது தான், கிளம்ப வேண்டியது தான். ஓகே, இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். டேக் கேர், பை பாய்.